இப்போதே எம்மணீர் ஆற்றலோர் என்பாவாய். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதெழுப்ப மாற்றாதே பால் சொறி வள்ளல் பெருமசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுறா ஊற்றமுடைய பெரிய உலகின் தோற்றம் அண்டு சொல்வத மாற்ற உனக்கு வழி தந்த வாசகன் ஆற்றாது வந்தன் அடிப்பணியும் மாப்போலியே போற்றியாம் வந்தன் புகழ்ந்தொழர் என்பாவாய். அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார்போ வந்து தலைவிதம் கிங்கினி வாய் செய்த தாமரபூ போலே செங்கல் திங்கில் மாயத்தும் இருந்தார் போல் அங்கன் இரண்டும் குண்டங்கள் மேல் நோக்குதியல் எங்கள் மேல் சாபம் விரிந்துள்ளவர் என்பாவாய். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் செவடி செவ்வி திருகாப்பு அடியமோடு நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவான் என்பல மார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாட்சோதி வளத்துறஞ்சுடர் ஆலியும் பல்லாண்டு படைபோர் பக்கு முழங்க அப்பஞ்சன்னியும் பல்லாண்டு பல்லாண்டென்று பவித்தனை பரமேட்டி சனம் இல்லாண்டதை விழிப்பு விட்டு சித்தன் விரும்பி சொல் நல்லாண்டென்று நவந்திரப்பா நமோ நாராயணன் என்று பல்லாண்டு பரமாத்து சிந்தோர் பல்லாண்டு மின்னார் தன்மை சொல்லித்திருண்டுகா சொன்னார்கள் சூனினா உன்னா கிளியர் தாண்டதன் கிளிமீச்சன் வலியுறுத்தஞ்சு வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்ட புராணம் தண்டு ஈண்டி சங்கம் எடுத்துது வேண்டிய வேதங்கள் ஓதி விரிந்து கிளியத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று ஆசாரியன் திருவடிகளே சரண உடைகளே ஆண்டா திருவடிகளே சரண உடைகளே. நாமதே துக்காராம் சுவாமிக்கு ஜெய் ஜெயராம், திரு தியாகராஜ சுவாமிக்கு ஜெய் ஜெயராம், நம்ம ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய் ஜெயராம், நம்ம பார்வதிபதே அரோகரா மகாதே, நம்ம லட்சுமிபதே வாசுதேவ கிருஷ்ணநாராயண சரஸ்வதிபதே நான்முகனே நமக. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. ஜெய் சீதாராம். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறையா இங்கே உள்ள சாதுகள்லாம் இது மாதிரி உட்காந்து பாராயணம் பண்ணியிருக்கிறாங்க. அதோட பலனாக எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. முக்குசாமி, கருணாநிசாமி, சீனிவாசன் தாத்தா, ராமதாரி தாத்தா, திண்டுக்கல் சாமி, ராமதாரி தாத்தா, செஞ்சிகிட்ட சாமி, வேம்பு சாமி, அது மாதிரி. ஆனால் அவங்க ஏதாச்சும் ஒரு டயத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இங்கே உட்காந்து ஏதாச்சும் பாராயணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு டயத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி வந்து டெய்லி பாராயணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் இந்த இடம். கைலமட்டு தாத்தா வந்து இங்கே உட்காந்து ஆஞ்சநேயர் பக்கத்தில் உட்காந்து தபலாக்கட்டை வாசிப்பார். இது மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருப்பார். சேவிச்சு முடிச்சுட்டு இந்த தண்ணி எடுத்து குடிச்சிட்டு பகவானை சேவிச்சுட்டு இருப்பார். டெய்லி அது ஒரு வழக்கமாக வச்சுருப்பார். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் பகவானுடைய பாதத்தை நம்ம அடைஞ்சிடலாம். கேள்வி சொல்லுது பற்றிலாம் பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் பகவானுடைய பாதத்தை ஈஸியாக பிடிச்சிடலாம். ஆனால் அதுக்கு தேவை வந்து டெய்லி ப்ராக்டிஸ். ஒரு சாதனை படையணும்னா ஏதாச்சும் டெய்லி பயிற்சி பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி நம்ம மாதிரி இது மாதிரி பகவானை அடையிறதுக்காக பாதத்தை பிடிக்கிறதுக்காக ஏதாச்சும் பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு பொண்ணு முன்னாடி டெய்லி அலைஞ்சி அந்த பொண்ணை பிக்கப் பண்ணிடுறாங்களே இல்லையா, ஒரு சிறுக்காக சொல்கிறேன். அதுவும் லவ் தான், இதுவும் லவ் தான். பகவான் மேலே நம்ம லவ் அதிகமாகிட்டுனா பகவான் அப்படியே படித்து பகவானுக்கு பிடிக்கிறதெல்லாம் செஞ்சு பகவானை பார்த்து பிடிச்சிட வேண்டியதான், அடைஞ்சிட வேண்டியதான். இந்த படியை முக்குசாமி விடவே மாட்டார். இந்த படியிலேயே துளசி வச்சு அவர் அடைஞ்சிட்டார். பார்ப்போம், முயற்சி தான். ஜெய் சீதாராம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். காசாக பண்ணோமா இதுக்குன்னு முயற்சி தான். நம்ம இன்னும் இதுதான் முதலீடாக பண்ண போகிறோம். இதுக்கெல்லாம் முதலீடே கிடையாது. ஏதாச்சும் ஒரு கோயிலில் போய் உட்காந்து பகவானை நல்லா சேவிக்கிறது, நல்லா அனுபவிக்கிறது. வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள்.